உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கடலுக்கு நடுவில் 60 கிலோமீட்டர் நிலத்துக்கு அணை கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஏதோ வெளிநாட்டில் பண்ணுறாங்களோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் இல்லை. நம்ம இந்தியாவிலேயே குஜராத்தில் தான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை ஆரம்பிக்க போகிறாங்க. இதுக்காக 1,33,000 கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசையும் ஒதுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கடலுக்கு நடுவில் அணையா? இது நிஜமாலே சாத்தியமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டு இருக்கும் போதே இன்னொரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்னன்னா, அந்த அணையை கட்டினதுக்கு அப்புறமா அணையோட ஒரு பகுதி முழுக்க உப்பு தண்ணியா இருக்கும்ல, அந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்ல தண்ணியா மாற்ற போறதா அவங்க சொல்றாங்க. இது நிஜமாலே சாத்தியமா? இதை அவங்க செஞ்சு காட்டிட்டாங்கன்னா மேட்டூர்ல நாம தேக்கி வைக்கிற அதிகபட்ச தண்ணியை விட 3 மடங்கு அதிகமான தண்ணியை தேக்கி வச்சு குஜராத்தோட விவசாயிகளுடைய அந்த நீர் தேவையை அவங்களால முழுமையா பூர்த்தி பண்ண முடியும். இந்தியாவோட இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ல மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ல ஒன்னா பார்க்கப்படுற இந்த கல்பசார் ப்ராஜெக்ட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சீக்ரெட் வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த மாதிரி ஒரு கடல் அணையை கட்டுறதுக்கான தேவை எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம். குஜராத்துடைய தெற்கு பகுதியை சௌராஷ்டிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பகுதியில் ரொம்ப காலமாகவே தண்ணி பஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே கடல் பகுதி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த உப்புத்தன்மை எல்லாமே மக்கள் வாழக்கூடிய பகுதியெல்லாம் அதிகமாக அப்படியே பரவி போய் அங்கே மக்களுக்கு ஏற்கனவே தண்ணி பஞ்சம், இல்லை இந்த உப்புத்தன்மை பிரச்சனை வேறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ தண்ணி பஞ்சத்தை போக்கணும் அப்படின்னா ஒரு அணையை கட்டி அதை சரி பண்ணிடலாம். அதுக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தால் மட்டும் போகணும். ஆனால் இங்கே இந்த உப்புத்தன்மை பிரச்சனையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இது ரெண்டுத்தையுமே தீர்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாவே கிட்டத்தட்ட 1980களுக்கு முன்னாடி இருந்தே அவங்க யோசிச்சுட்டே தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கவே இல்லை. அந்த சமயத்தில் இதே பிரச்சனை மற்ற நாடுகளில் ஏதாவது ஏற்பட்டு அதை அவங்க எப்படி சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடாக அவங்க போய் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போதான் நெதர்லாந்து நாடு அவங்க கண்ணில் படுது. அதுலேயும் குறிப்பாக ஆஸ்பிளாடெக் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நெதர்லாந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கடல் மட்டத்துக்கு ரொம்பவே கீழே தான் இருந்தாங்க ரொம்ப வருஷமாவே. அப்படிங்கிறதுனால அங்கே வெள்ளம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. பெரிய பெரிய வெள்ளமாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் இறந்து போயிட்டே இருந்தாங்க. இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாந்து நாட்டில் இந்த ஆஸ்பிளாடெக் ப்ராஜெக்ட் கீழே நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதோட உச்சக்கட்டமாக ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா, கடலுக்கு நடுவில் 32 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு கடல் சுவரை கட்டி எழுப்புனாங்க. இப்போ இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒன்று நம்ம குஜராத்லையும் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் அது பேருதவியா இருக்கும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி அவங்களுடைய அந்த ஹெல்ப் மூலமாவே இந்த ப்ராஜெக்டையும் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தான் 2026 தான் அதுக்கான அக்ரிமெண்ட்டையும் சைன் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் அந்த கல்பசார் ப்ராஜெக்ட், அதாவது கடலுக்கு நடுவில் அணை கட்டலாம் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் முடிவாகுது. சரி, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பார்ப்போம். குஜராத்தில் இருக்கக்கூடிய பாவ்நகர் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சு இந்த பக்கம் இருக்கக்கூடிய டாஹேஜ் அப்படிங்கிற பகுதியை கனெக்ட் பண்ற மாதிரி தான் இந்த அணையை கட்ட போறாங்க. இதுல இந்த பாவ்நகர்ல இருந்து கல்ஃப் ஆஃப் கம்பட் வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் நீளம் வருது. இது முழுக்க முழுக்க தரையில தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் அந்த கல்ஃப் ஆஃப் கம்பட் பகுதியில் தோராயமா ஒரு 27 கிலோமீட்டர், அது முழுக்க முழுக்க கடல்லே தான் கட்டணும். அதுக்கப்புறமா இந்த கல்ஃப் ஆஃப் கம்பட்டோட இந்த பகுதியிலிருந்து தாஹேஜ் வரைக்கும் ஒரு 14 கிலோமீட்டர், அப்போ மொத்தமா ஒரு 60 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த அணையை கட்ட போறாங்க. இப்படி கட்டினதுக்கு அப்புறமா அதோட வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய பகுதி முழுக்கவே ஒரு நல்ல தண்ணி ரிசர்வாயரா மாத்தலாம் அப்படிங்கிறது தான் பிளான். அப்ப அந்த நல்ல தண்ணி ரிசர்வாயரோட ஏரியா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 1500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கும் அதிகமான ஒரு இடத்துல தண்ணியை தேக்கி வைக்க முடியும். அப்படி தேக்கி வைக்கிறது மூலமா 7800 மில்லியன் கியூபிக் கிலோமீட்டர்ஸ். இதை நம்ம பொதுவாக அணையில் தண்ணி தேக்குறாங்க அப்படின்னாலே டிஎம்சி கணக்கிலான்னு சொல்லுவாங்க. அப்போ டிஎம்சி கணக்கில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 275 டிஎம்சி அளவுக்கான தண்ணியை அங்கே சேர்த்து வைக்க முடியும். இது போக ரொம்ப முக்கியமாக என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அணையிலேயே டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 130 மீட்டர் அளவுக்கான ஒரு காரிடார், அதில் ஒரு 16 லேன் இருக்கிற மாதிரியான ரோட் நெட்வொர்க், அதுக்கு பக்கத்திலேயே ஒரு 4 லேன் இருக்கிற மாதிரியான ரயில்வே நெட்வொர்க், இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க்காகவும் இதை மாற்றிட்டு குஜராத்தோட இந்த பகுதியும் அந்த பகுதியும் கனெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இப்போ இதை கரெக்டாக அவங்க போட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த புது டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க் மூலமா 240 கிலோமீட்டர் சுற்றி போற ஒரு பகுதியை வெறும் 60 கிலோமீட்டர்ல போயிட்டு வந்துட முடியும். சரி, இப்போ இந்த அணையை எப்படி கட்ட போறாங்க அப்படிங்கறத பத்தி பார்த்துலாம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுல சிக்கலான விஷயம். இப்போ இவங்க அபிஷியலா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கம்மியான டீடைல்ஸ் தான் கிடைக்குது. ஆனா இவங்க நெதர்லாண்டோட அப்படியே கம்பைன் பண்ணி கொலாபரேட் பண்ணி தானே பண்ண போறாங்க. அதை வச்சும் இதே மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை உலகம் முழுக்க மற்ற இடங்கள்ல எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வச்சும் பார்க்கும்போது இந்த கல்பசார் டேம் எப்படி கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தோராயமா தெரிய வருது. ஸோ அதெல்லாத்தையும் வச்சு இவ்வளோ பெரிய சிக்கலான ஒரு ப்ராஜெக்ட்டை எப்படி கட்டி முடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் முதல் முக்கியமான விஷயம் ஃபவுண்டேஷன் தான். இப்போ 20 கிலோமீட்டருக்கு அது கடலுக்குள்ள மட்டுமே அந்த அணை வரப்போகுது. இப்போ கடலுக்குள்ள அந்த அணை வர இடத்துல அந்த மண் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன் அப்படின்னா சுற்றி நிறைய நதிகள் கடலில் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த நதியிலிருந்து சேர்ந்து உங்களுக்கு மண்ணுமே வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ கீழே கொஞ்சம் வண்டல் மண்ணாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத லைட்டாக களிமண் மாதிரி இருக்கிற மாதிரியான மண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. அப்போ முதல்ல அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதுக்கு
ஒரு கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதுதான் ஜப்பான்ல கான்சாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு விமான நிலையத்தை கடலுக்குள்ள கட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு விமான நிலையம் தேவைப்படுது. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு கரெக்டான ஒரு நிலப்பகுதி இல்லை அப்படிங்கிறப்போ கடல்ல கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த விமான நிலையத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது. என்னன்னா அவங்க தேர்ந்தெடுத்த அந்த இடங்கிறது நிறைய களிமண் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு கடலுக்கு கீழே. இப்போ களிமண் பகுதியில் நீங்க வந்து ஒரு பெரிய விமான நிலையத்தை கட்டினீங்கன்னா அதோட லோடு ஏற ஏற அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பிரச்சனையை சரி பண்ணியே ஆகணும் இல்லையா? அதனால என்ன பண்றாங்கன்னா சாண்ட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியில் நல்ல பெரிய பெரிய நீளமான பைப்ஸ் நல்ல அகலமா உருளையா இருக்கும். அது எல்லாத்தையும் முதல்ல அப்படியே அந்த களிமண் தரையில அப்படியே இறக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ள மணலை வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கிற மாதிரி நல்லா இடிச்சு இடிச்சு தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பைப்ஸ் வந்து மொத்தமா வெளியே எடுத்துருவாங்க. இது எதுக்காக பண்றாங்கன்னா இப்போ நார்மலா இருக்கக்கூடிய ஒரு களிமண் தரையில ஒரு பொருளை வைக்கும் போது அது ஈஸியா பல்க் அப்படின்னு உள்ள போக ஆரம்பிச்சிடும்ல. ஆனா அதுவே இந்த மாதிரி சாண்ட் ட்ரெயின் பைப்ஸ் போடும்போது அதே இடத்துல நீங்க ஒரு வெயிட்டான பொருளை வைக்கிறீங்க அப்படின்னா அது முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப கம்மியா தான் உள்ள இறங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மண் இருக்கிறதுனால அந்த களிமண்ல இருந்து சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மண் அந்த சாண்ட் ட்ரெயின் பைப்ஸ்க்குள்ள போயிடும். அப்படிங்கிறதுனால இது ரொம்ப கம்மியா தான் உள்ள போக ஆரம்பிக்கும். கான்சாய் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2.2 மில்லியன் அதாவது 22 லட்சம் சாண்ட் ட்ரெயின் பைப்ஸை இந்த மாதிரி இறக்கி தான் அவங்க அந்த ஏர்போர்ட்டை கட்டி முடிச்சாங்க. ஆனால் ஜப்பானில் இன்ஜினியரிங்காக சில கேல்குலேஷன்ஸ்லாம் தப்பாக பண்ணதுனால இப்போ வரைக்குமே அந்த ஏர்போர்ட் வந்து தொடர்ந்து அப்படியே கடலுக்குள்ளே இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. அது என்ன கேல்குலேஷன்லாம் தப்பாக பண்ணாங்க, இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ பண்ணியிருக்கோம். ஆனால் என்னதான் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலுமே இந்த சாண்ட் ட்ரெயின் பைப் டெக்னிக் அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த மாதிரி ரொம்ப லூஸான சாயிலில் ரொம்ப முக்கியமான டெக்னிக்காக பார்க்கப்படுது. இப்போ அதுக்கு அடுத்த லேயர் வந்து கோர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ராக் ஃபில் டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க. ராக் ஃபில்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அதில் பேர்லேயே இருக்கு. அதாவது பாறைகளை வந்து அந்த இடத்துல கொட்டுவாங்க. முதல்ல அதிகமான லேயரில் வந்து பாறைகளை வந்து கொட்டி ஒரு தடுப்பு மாதிரி உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் பாறைகளோட சேர்த்து மணலையுமே ரொம்ப அதிகமாக காம்பாக்டாக இருக்கிற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எவ்வளோ லோடு வரப்போகுது, கடல் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு என்ன மாதிரியான மண்ணை கொட்டலாம், இல்லை முழுக்க முழுக்க பாறைகளையே கொட்டலாமா அப்படிங்கிறது எல்லாமே போக போக தான் தெரிய வரும். ஆனால் ஒன்று பாறைகளை கொட்டணும், இல்லைன்னா மண்ணை கொட்டணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து பண்ணிப்பாங்க. சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணையை எடுத்து வந்து கொட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணுவாங்க. இப்படி மண் கல் இதெல்லாம் கொட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அதோட டாப் லேயர் முழுக்கவே கான்கிரீட்டை போட்டு அதை ஒட்டுமொத்தமா ஸ்டேபிள் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா கடைசி லேயரா டெட்ராபாட்ஸை போடுவாங்க ரெண்டு ஓரங்கள்லையுமே. இது எதுக்காக அப்படின்னா இப்போ கடல் நடுவில் கட்ட போறாங்க. அப்போ அந்த கடலோட சீற்றம் எந்த நேரத்தில் வேணா எப்படி வேணா மாறலாம் அப்படிங்கிறப்போ அதுவே இந்த 4 முனை இருக்கக்கூடிய டெட்ராபாட்ஸை போடும்போது அது மேல கடல் தண்ணி வந்து பட்டாலும் அந்த டெட்ராபாட்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா விலகி போயிடாம அதுங்களுக்குள்ளேயே ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு வேற இடத்துக்கு போகாம அந்த இடத்துல தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த டேமோட ரெண்டு பக்கத்துலையுமே இந்த கடல் சீற்றத்தால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. அடுத்த முக்கியமான விஷயம் அதுதான் ஃப்ளட் ரெகுலேட்டர்ஸ். என்னன்னா இப்போ அணையோட ஒரு பக்கத்துல முழுக்க முழுக்க கடலா இருக்கு, இன்னொரு பக்கத்துலயும் கடல் தண்ணி தான் இருக்கு. இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பகுதி முழுக்கவே அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய ஆத்து தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதை ஒரு நல்ல தண்ணி நீர்த்தேக்கமா மாத்தலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமா இருக்கு. நார்மலான நேரங்களில் இது நடந்துடும். ஆனா அதுவே ஒரு பெருமழை வருது, ஒரு மான்சூன் காலமா இருக்கு அப்படின்னா ரொம்ப அதிகமான வெள்ளம் வந்து சேரும். அப்போ ரொம்ப அதிகமான தண்ணி வந்து டேமோட இந்த பக்கத்துல தொடர்ந்து மோதிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா டேமை ரொம்ப ஈஸியா அது பாதிச்சிடும். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளட் ரெகுலேட்டர்ஸை போட்டு வச்சிருக்காங்க. அதோட வேலை ரொம்ப சிம்பிள். டேம்ல ஒரு கதவு இருக்கும்ல, அதே தான் இது. இந்த ஃப்ளட் ரெகுலேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த பக்கம் இருந்து வந்து சேர ரொம்ப அதிகமான வெள்ளம் எல்லாமே கடலுக்குள்ள போய் சேர்ந்துடும். இதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தாஹேஜ் பகுதியை ஒட்டி 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஃப்ளட் ரெகுலேட்டர்ஸ் போட்டிருக்காங்க. மொத்தம் 36 கேட்ஸ் அதில் இருக்கு. ஒவ்வொரு கேட்டோட அகலமும் தோராயமும் ஒரு 50 மீட்டர் இருக்கிற மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மொத்த கேட்ஸ் மூலமா ஒரு வினாடிக்கு 1.1 லட்சம் கியூபிக் மீட்டர்ஸ் அளவுக்கான தண்ணியை அவங்களால ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் விட முடியும். இப்படி வெள்ள நேரத்தில் தண்ணியை கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாம அந்த டேமோட வடக்கு பக்கம் முழுக்கவே அங்க இருக்கக்கூடிய கடல் தண்ணி எல்லாத்தையுமே நல்ல தண்ணியா மாத்தக்கூடிய வேலையுமே இந்த ஃப்ளட் ரெகுலேட்டர்ஸ் தான் செய்ய போகுது. அதுக்காக அந்த கேட்ஸ்லாம் ஒரேடியா ஓபன் பண்ணி மொத்தமா எல்லா உப்பு தண்ணியும் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஒரே ட்ரிப்லயே எல்லாத்தையும் மாத்திர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா மாற்ற முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய உப்பு தண்ணி அளவுக்கு அங்கிருந்து நல்ல தண்ணியும் உங்களுக்கு வந்து சேரணும். அப்பதான் அந்த பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி அதை வந்து சேர்க்கணும் வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. இப்போ இதை எப்படி சரி பண்ணுவாங்கன்னா நெதர்லாண்ட்ஸ்ல இதை கரெக்டா பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ பொதுவாக வெள்ளம் வந்து சேருதுல்ல, அப்படி ஒவ்வொரு வருஷமும் வெள்ளம் வரும்போது அந்த ஃப்ளட் கேட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தண்ணி எல்லாம் வெளியே போய் சேரும். அப்படி வெளியே போய் சேர்றது வெள்ளம் வந்து அந்த தண்ணி மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உள்ள இருக்கக்கூடிய அந்த கடல் தண்ணியும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கடல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ தண்ணியோட அளவு கூடும் போது அவங்க வேணுங்கிறப்ப அப்படியே வெளியேற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமா வெளியேற்றி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராசஸ் நடத்தி தான் கடைசியாக நெதர்லாந்து வந்து அந்த ஒரு பக்கத்தை முழுக்க முழுக்க நல்ல
நல்ல தண்ணி ஏரியா அவங்க மாற்றி காமிச்சாங்க. அதுக்கு தான் இசல்மர் அப்படிங்கிற அந்த பேரையும் வச்சிருக்காங்க. இப்போ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சபர்மதி, மாஹி, தாதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நதிகள் அந்த பக்கம் இருக்கு. அந்த நதிகள்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து தான் இந்த பக்கம் இருக்கக்கூடியது ஒட்டுமொத்தமாக நல்ல தண்ணி நீர்த்தேக்கமாக மாற்றணும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிறது, ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ மழை பெய்யுது, அதில் அந்த நதி வழியாக எவ்வளோ தண்ணி வந்து சேருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அது எவ்வளோ வருஷங்களில் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல தண்ணி நீர்த்தேக்கமாக மாறுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எத்தனை வருஷம் வெயிட் பண்ணி அதை ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல தண்ணி நீர்த்தேக்கமாக மாற்றினாலுமே கூட சில நேரங்களில் உப்புத்தன்மை அதிகரிக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் அந்த நெதர்லாண்ட்ஸோட இசல்மரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட அதை முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ரிசர்வாயராக மாற்றிட்டாங்க. நல்ல தண்ணியாக தான் மாறிடுச்சு. ஆனாலுமே கூட சில இடங்களில் அந்த உப்புத்தன்மை அதிகமாகிற பிரச்சனை இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த டேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தரை வரைக்கும், அதாவது பூமியோட கிரஸ்ட் வரைக்குமா போய் காங்கிரீட்டை போட்டிருக்கீங்க? இல்லை, ஒரு பாறையை தானே போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ அந்த பாறைகள் வழியாக கண்டிப்பாக தண்ணி லீக் ஆக தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய மண்ணு வழியாகவும் அங்கே இருக்கக்கூடிய கடல் தண்ணி இங்கே லீக் ஆகி போகிறது, இங்கே இருக்கக்கூடிய நல்ல தண்ணி அங்கே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக அந்த உப்புத்தன்மை அதிகரிக்கிற பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளையும் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் அந்த தண்ணியை அவங்க பயன்படுத்தவும் செய்யணும். இப்படி அந்த பகுதியை முழுக்க ஒரு நல்ல தண்ணி நீர்த்தேக்கமாக மாற்றினதுக்கு அப்புறமா முன்னாடியே சொன்ன மாதிரி 7800 மில்லியன் கியூபிக் கிலோமீட்டர்ஸ் டிஎம்சி கணக்கில் சொன்னோம்னா 275 டிஎம்சி அளவுக்கான தண்ணியை தேக்கி வைக்க முடியும். நம்ம மேட்டூர் அணையை விட இது 3 மடங்கு அதிகமான கொள்ளளவு இருக்கக்கூடிய தண்ணி. இப்போ இவ்வளோ தண்ணி மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1700 கிராமங்களுக்கு தண்ணியை கொடுக்க முடியும், அவங்களோட விவசாய தேவையை பூர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எஸ்டிமேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் அவங்க கொண்டு போகணும் இல்லையா, அதுக்காக அந்த நீர்த்தேக்கத்துலேருந்து முதல்ல நல்ல பவர்ஃபுல்லான பம்ப்ஸ்லாம் வச்சு அதை வெளியே எடுத்துட்டு அதை வேற இடத்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு உயரமான இடங்களுக்கு கொண்டு போய் அங்கேருந்து கிராவிட்டி மூலமாக, அதாவது நீங்கள் ஒரு உயரமான இடத்துக்கு தண்ணியை கொண்டு போயிட்டீங்க பம்ப் மூலமாக, அதுலேருந்து நீங்கள் மற்ற இடங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நார்மலாக டேப் ஓப்பன் பண்ணாலே போதும், அது தண்ணி கீழே வந்துடும். ஏன்னா கிராவிட்டியோட ஃபோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் நிறைய இடங்களுக்கு இந்த தண்ணியை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதே விஷயத்தை தான் நிறைய இடங்களில் பயன்படுத்துறாங்க. ரொம்ப குறிப்பாக சைனாவில் வந்து நார்த் டு சவுத் வாட்டர் டிரான்ஸ்ஃபர் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்க்குறாங்க அவங்க குடிமக்களுக்கு. அங்கேயுமே நிறைய இடங்களில் இந்த கிராவிட்டி மூலமாக தண்ணியை கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்களை தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, டெக்னாலஜிக்கலாக நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நிறைய நாடுகள் பண்ணியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எல்லாம் கரெக்டாக நடந்துடும் போலையே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் இதோடைய ஆபத்துகளும் சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தான். என்னன்னா, ஒரு பெரிய நிலப்பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய உப்பு தண்ணி எல்லாத்தையும் மாற்றி அதை எல்லாத்தையும் நல்ல தண்ணியாக மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறப்போ அங்கே அந்த உப்பு தண்ணிக்கு அடாப்ட் ஆகி வாழ்ந்த உயிரினங்கள், அங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகள், இதெல்லாமே கண்டிப்பாக பெரிய சிக்கலை சந்திக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த மாதிரி கடலும் ஆறும் கலக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய மீன்கள் வந்து முட்டையிடக்கூடிய பழக்கம் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, அந்த மீன்களோட வாழ்க்கையை எப்படி இருக்கும்னா, வாழ்க்கை முழுசையும் அதுங்க உப்பு தண்ணியில் தான் கழிக்கும். ஆனால் முட்டையிடுறதுக்கு மட்டும் நல்ல தண்ணியில் வந்து முட்டையிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து உப்பு தண்ணிக்கு போயிடும். இந்த முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு அதுங்களுமே மறுபடியும் உப்பு தண்ணிக்கு போய் சேர்ந்துடும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக கல்ஃப் ஆஃப் காம்பட்டில் இந்த மாதிரி நிறைய மீன்கள் இருக்குங்கிறப்போ இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போறீங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வி வருது. இப்போ இதே கேள்வி நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்லோடேக்லையுமே வந்துச்சு. அவங்க ஆரம்பத்தில் இந்த மீன்களை பற்றி கணக்கில் எடுத்துக்காம அவங்க மட்டும் டேமை கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மீன் வகைகளில் நிறைய பிரச்சனைகள் வருது, அதோட பாப்புலேஷனே குறையுது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த டேம் தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்த உடனே இந்த மீன்களுக்காகவே தனியாக அந்த ஏற்கனவே ஃப்ளட் கேட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை தாண்டி இந்த மீன்களுக்காகவே தனியாக ஒரு மிகப்பெரிய பாதையை அவங்க ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அப்போ அதோட ப்ரீடிங் சீசன் வரும்போதும் இந்த மீன்கள் அந்த பக்கம் வந்து சேரும் போதும் அவங்க கரெக்டாக அதை கண்காணிச்சு அவங்களுக்கு தேவையான நேரத்தில் எல்லாமே அந்த குறிப்பிட்ட ஃப்ளட் கேட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இந்த மீன்கள் கடல்ல இருந்து மறுபடியும் நல்ல தண்ணிக்கு போகிறதுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க இந்த ப்ராஜெக்ட்ல பண்றதா சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி எஃபெக்டிவா அதை பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரிய வரும். இதே மாதிரி இந்த கல்பசார் ப்ராஜெக்ட்ல டெக்னிக்கலா நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு, டெக்னிக்கலா நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. ஆனால் அந்த சிக்கல்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி மற்ற நாடுகள் எல்லாம் தீர்த்து வச்ச சிக்கல்களாக தான் இருக்கு. அது இங்க வேற மாதிரி வரும். அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் இவங்க எப்படி சரி பண்ண போறாங்க, இதை முழுசா அவங்களால அவங்க சொன்ன மாதிரியே கட்டி முடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கட்ட ஆரம்பிக்கும் போதும் கட்டி முடிக்கும் போது தான் நமக்கு முழுசா தெரிய வரும். அப்படி அவங்க கட்டி முடிக்கிறாங்க சீக்கிரத்திலே அப்படின்னா அதை பத்தி நம்ம ரொம்ப சீக்கிரமா எப்படி பண்ணி முடிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி வீடியோ பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோவில் கடலை பற்றி பேசும்போது தான் கடலை வச்சு நம்ம பண்ண இன்னொரு வீடியோ எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன் அப்படின்னு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியை உரிமை கொண்டாடுறதுக்காக உலகத்துடைய பல நாடுகள் தொடர்ந்து போட்டி போட்டுட்டே இருக்காங்க. அப்படி அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ் இருக்கு. இந்த பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ் அங்கே பல ஆயிரம் டன் கணக்கில் இருக்கு. இதெல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஈவி வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேட்டரி செய்யறதுக்காக ரொம்ப முக்கியமான மூலக்கூறுகள் எல்லாமே இந்த பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ்குள்ள தான் இருக்கு. அதுக்காக தான் எல்லா நாடுகளுமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாடுகள்
நாடுகள் போட்டி போடக்கூடிய அந்த இடத்துல நம்ம இந்தியாவுக்கு ஒரு இடம் இல்லை. நம்ம இந்தியா இன்னும் அந்த இடத்துல போய் ரிசர்ச் பண்ணவும் இல்லை, நமக்கு அதுக்கான உரிமையும் இன்னும் கிடைக்கவே இல்லை. ஏன் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் அது இல்லை? இப்போ குட்டி குட்டி கற்கள் மாதிரி தான் இருக்கு. இது எப்படி ஈவியோட பேட்டரியா மாறப்போகுது? இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன் பற்றியும் பாலிமெட்டாலிக் நாலேஜ் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.